ஹாய் யூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடி 18 ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொங்கு மண்டலத்தில் இந்த வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. காலை நேரத்திலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு அம்மனை வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிற ஒரு நிகழ்வு வந்து எல்லா வீடுகள்லையும் நம்ம கொண்டாடுவோம். ஸோ இந்த ஆடி 18 அன்னைக்கு பார்த்திங்கன்னா, நம்மளாம் சின்ன வயசில் தூரியெல்லாம் கட்டி, மரங்களில் தூரி கட்டி, வீடுகளில் அந்த நிலவுல எல்லாம் தூரி கட்டி ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாம் விளையாடியிருக்கோம். அந்த மாதிரி பழைய காலத்து பண்பாட்டுப்படி, நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி இன்றைக்கி வந்து நம்ம ஆடி பண்டிகையை கொண்டாடணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதற்கு வந்து காலையில் எழுந்து வீடை வாசலெல்லாம் பெருக்கி தெளித்து கோலம் போட்டு கலசம், அதாவது பஞ்சபூதத்தில் நீர்த்தன்மை, நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ரொம்ப பிரசித்தமாக நம்ம கும்பிடுவோம். ஸோ நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, காவேரி தாயை வந்து நம்ம எல்லாருமே போய் அந்த ஆற்றங்கரையில் வந்து கன்னிமார் சுவாமிகள் வச்சு நம்ம வந்து வழிபடுவோம். அந்த காலத்தில் வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய கிணறுகள் இருக்கும், எல்லா வீட்லேயுமே கிணறு இருக்கும். அந்த கிணத்துல வச்சு பூஜை பண்ணியிருக்கோம். நம்ம சின்ன வயசில் பாட்டி வீட்டிலெல்லாம் அப்படி பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அது ஒரு ஆசை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் அதுக்கான அமைப்பு இருக்குது. நம்ம வீட்டோட பேக் சைடு வந்து ஒரு கிணறு இருக்குது. ஸோ அதனால நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம பழைய முறைப்படி நம்ம வந்து இன்றைக்கி கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணணும். எப்போவுமே வந்து பூஜைனாவே நம்ம முதல்ல வந்து நம்ம கலசம் வந்து தயார் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி ஆடிப்பெருக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து நீர் கங்காதேவியை வந்து நம்ம ஊரில் காவிரி தாயை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கருத்தில் வச்சுட்டு, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கலசம் தயார் பண்ணிட்டோம். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு செம்பில் செய்யப்பட்ட ஒரு கலசம் தான் இருக்குது. இதை தான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம். கலசத்துக்கு வந்து சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சு தயார் பண்ணிவிட்டு தண்ணி நிறச்சி, அதில் வந்து தண்ணி வந்து ஒரு 3/4 கலசத்துக்கு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஒரு சில பொருட்களை சேர்ப்போம். முதல்ல வந்து ராமர் கோவிலுக்கு போயிருந்த அந்த நேரத்தில் அயோத்தியிலிருந்து கொண்டு வந்த சரையு நதியுடைய தீர்த்தத்தை நம்ம அதோட கலந்தோம். அடுத்தது காசியிலிருந்து நம்ம வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். காசியுடைய கங்கை தீர்த்தத்தையும் நம்ம வந்து அதில் கலந்துட்டோம். காவிரி, கங்கை, சரையு 3 நதிகளுடைய தீர்த்தம் வந்து நம்ம இப்போது சேர்த்துருக்கோம். இதோட இப்போ நம்ம வந்து பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிட்டோம். எப்பொழுதுமே கலசத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நம்ம போடுவோம். ஸோ அதில் வந்து கற்பூரம், பச்சை கற்பூரம், சந்தனம், மஞ்சள். ஃபஸ்ட்டு பச்சை கற்பூரம் போட்டுட்ருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்தன பவுடர் வந்து அதில் ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து கலச பொடி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து முக்கியமான வாசனை திரவியங்கள் எல்லாமே கலந்துருக்கும். ஜவ்வாது ரொம்ப முக்கியமாக வந்து வாசனை திரவியத்தில் ஜவ்வாது வந்து அதில் ஆட் பண்ணுவோம் கலச நீரில். அதுக்கு பிறகு அதாவது பச்சை கற்பூரம், ஜவ்வாது, சந்தனம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு நம்ம மாவிளையில் அலங்காரம் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு மாவிளை இல்லாததுனால நான் வந்து வெற்றிலை வச்சு அதை டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து கலசம் முழுவதுமாக நிறச்சி அந்த கிணற்றுடைய திட்டு இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் வந்து படைக்கிறதுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம். கன்னிமார் சாமிக்கு எப்பொழுதுமே இன்றைக்கி ஆடி 18க்கு மஞ்சள் குங்குமம் வச்சு படைப்போம். மாங்கல்யம் வந்து எல்லாருமே மாற்றி கட்டுவாங்க, சுமங்கலிகள் எல்லாமே. ஸோ அதற்குரிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம பூஜையில் வச்சுருந்தோம். நெய்வேத்தியம் தேங்காய் உடைச்சி வச்சு, தேங்காய் பழம் வச்சு, அம்மன் வந்து ஸ்ரீ ராஜமாதங்கி அம்மனை நம்ம காவேரி தாயாக இன்றைக்கி வந்து உருவகப்படுத்தி அவங்கள எல்லாத்தையுமே நம்ம வந்து கிணத்து திட்டில் வந்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கான ஆரம்பக்கட்ட வேலைகள் எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம். அழகாக அந்த கிணத்து திட்டையும் நம்ம கழுவி விட்டு அதுலேயும் மாக்கோலம் போட்டு பாருங்கள், கிணத்துல வந்து சைடில் செடியெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப நீட்டாக சுத்தமாக தான் வச்சுருக்கோம் நம்ம அந்த கிணத்த. ஸோ அது மேலே வந்து நம்ம சாமியெல்லாம் வச்சு அலங்காரம் படுத்திட்டோம். அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஆரத்தி, ஃபஸ்ட்டு வந்து ஊதுபத்தி ஆரத்தி வந்து தேங்காய் பழம் உடச்சி வச்ச பிறகு ஊதுபத்தி ஆரத்தி வந்து நம்ம காமிச்சிட்டு சூரிய பகவானுக்கும் வந்து நம்ம ஒரு வழிபாடு செஞ்சோம்.
ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இன்னைக்கு காலையில் இந்த பூஜைகள் எல்லாம் செய்யும்போது. ஸோ தீபாராதனை வந்துட்டு ஊதுபத்தி ஆராதனைக்கு அப்புறம் நம்ம வந்து தீபாராதனையும் அந்த இடத்துலையே வச்சு வழிபட்டோம். வழிபட்டுட்டு அங்கே அந்த கிணற்றினுடைய ஒரு மூலையில் வந்து நம்ம ஒரு இடத்துல அந்த ஊதுபத்திகளை வந்து அங்கேயே செருகி வச்சுட்டு, ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி எவ்வளவோ பஞ்சபூதத்தில் வந்து நம்ம வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான பூதம் வந்து நீர். ஸோ 5மே ரொம்ப முக்கியம்தான். இன்றைக்கி வழிபாடு வந்து நீருக்கு வந்து சிறப்பு வழிபாடு. ஸோ கற்பூர ஆராத்தியும் நம்ம வந்து காட்டிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கலசத்துக்கும், கலசத்தில் அந்த மகாலட்சுமி தாயார், காவேரி தாயார், அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து அந்த கலசம் வழியாக இறங்கணும் அப்படின்னு மனதார வேண்டி அவங்க எல்லாத்தையும் நம்ம இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரார்த்தனையும் வச்சு, அடுத்து ஜலத்துக்கும் அதாவது கிணற்று நீருக்கும் நம்ம வந்து ஒரு தீபாராதனை காமிச்சிட்டு, அதில் இருந்தக்கூடிய அர்ச்சதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மஞ்சள், குங்குமம், பூக்கள் இது எல்லாம் தீபாராதனை கிணத்து வெள்ளத்துக்கு காமிச்சிட்டு, நீருக்கு சூரிய பகவானுக்கும் காமிச்சிட்டு, அதுக்கு பிறகு அந்த தீபாராதனையினுடைய அர்ச்சனை பூக்களை எல்லாம் வந்து நம்ம கிணத்துக்கும் உள்ளேயும் போட்டோம். ஏன்னா பூ தானே, அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம காமிச்சு நெய்வேத்தியமாக வந்து அவங்களுக்கும் அர்ப்பணிச்சிட்டோம். காவேரி தாய்க்கும் நம்ம வந்து அதை பூக்களை வந்து அர்ச்சதை பண்ணி அவங்களுக்கு சமர்ப்பணம் செய்துட்டு, தீபாராதனை முடிய வரைக்குமே நம்ம வந்து அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிய வரைக்கும் நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அது வந்து தெய்வத்துக்கு அப்போ தான் முழுமையாக போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா பாட்டியெல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த கற்பூரம் வந்து முழுமையாக எரிஞ்சு முடிஞ்ச பிறகு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்கள கலசத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு, அங்கே பூஜை ரூமில் அதாவது மகாலட்சுமி தாயாரையும் அஷ்டலக்ஷ்மிகளையும் நம்ம வந்து கிணற்றடியிலிருந்து நம்மளுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கலசம் வழியாக கூட்டிகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு, பூஜை ரூமில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பூக்கள் எல்லாம் வச்சு நம்ம படைக்க வேண்டிய எல்லாமே படைச்சிட்டு, அவங்களுக்கும் ஒரு ஆரத்தி, ஃபஸ்ட்டு ஊதுபத்தி ஆரத்தி வந்து நம்ம காட்டுவோம். காட்டிட்டு அடுத்தது தீப ஆராத்தி, கற்பூர ஆரத்தின்னு சொல்லுவோம். ஸோ கற்பூர ஆரத்தியும் நம்ம வந்து காமிச்சோம். பார்த்திங்கன்னா என்னுடைய பூஜை அறையில் வந்து முருகர் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம். ஸோ அடுத்ததான் நம்ம ஸ்ரீராஜமாதங்கி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பொழுதுமே கணபதியை வணங்குவோம், விநாயகருக்கு பிறகு முருகர், சிவன், மாதங்கி இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஸோ எப்பொழுதுமே தினசரி 2 வேளைகளிலுமே காலையிலேருந்தே பூஜைகள் எல்லாம் முடித்த பிறகு கிளம்பி நம்ம வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறதும் நம்மளுடைய வழக்கம். ஸோ நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கேயும் போய் சுவாமியை மனதார வேண்டிட்டு திரும்ப வந்தாச்சு. இப்படி தான் ஆடி பண்டிகை முடிஞ்சது. ஸோ நீங்களும் எல்லாரும் சிறப்பாக ஆடி பண்டிகையை கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு சகோதரி கற்பகம்.